அரை மணி நேரம் சொல்லினே இருக்கணுமா? எல்லாருக்குமே யூரின் வரும் அமைதியா தானே இருக்கோம். பாத்ரூம் அனுப்புறது தான் கஷ்டம் உங்களுக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்கள்கிட்ட வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சோறா கேட்டா உங்கள்கிட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு சொல்லினே இருக்கணுமா தெரியல. அரை மணி நேரம் சொல்லினே இருக்கணுமா? எல்லாருக்குமே யூரின் வரும் அப்படின்னு நாங்கதான் உள்ளவே வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. வேற நாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா? 13 நாள் நாங்க அமைதியா தானே இருக்கோம். பாத்ரூம் அனுப்புறது தான் கஷ்டம் உங்களுக்கு. பெண்கள் சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. மேடைக்கு அரசியல் மேடை என்ன சமூக நீதி? ரோட்ல படுத்திருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பெண்கள். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்கள்கிட்ட வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சோறா கேட்டா உங்கள்கிட்ட இட்லி தோசை பொங்கலா கேட்டோம். நாங்க எல்லாம் இங்கதான் உட்காந்து போனோம். அதை கூட எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. மனசாட்சி இல்லாம அரசாங்கம் சொன்னீங்கன்னா எதை வேணா கேட்பீங்க போல இருக்கு. இத்தனை நாள் இருந்தீங்களா? நாங்க போனமே ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா? நாங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கோம். அரசியல்வாதியை சொல்றதா குப்பை எடுக்கிறவங்க தான். ஆனா நாங்க எல்லாத்துலயும் கரெக்டா பொறுப்பா நடந்துக்கிறோம். ஒரு பாத்ரூம் அனுப்ப கூட உங்களுக்கு கஷ்டம்னா என்ன அர்த்தம்? காவல்துறை சென்னை மாநகராட்சியில குப்பை எடுக்கிறதுக்கு மட்டும் நாங்க வேணுமா உங்களுக்கு? சாத்தாங்குளம் திருமணம் மாதிரி தான் நடக்கும். நோய் வராது. எங்களுக்கு ஏற்கனவே குப்பில கை வச்சு கண்ட கர்மாந்திர நோய் எல்லாம் வந்துச்சு. இப்ப இந்த நோய் வேறியா? அநியாயம் பண்றீங்களா? அநியாயத்துக்கு இல்ல யாரும் கேட்க போயிருக்கீங்க. அதான் நீங்க வாங்கன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்? நீங்க வாங்க எனக்கு சொல்லிட்டு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.